வணக்கம். சொக்கலிங்கம் பழனி பண்டார் பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட். இன்னைக்கு வந்து பிப்ரவரி 1, 2026. இன்னைக்கு நமது மத்திய பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்டது. ஸோ நீங்களும் டிவியில் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. மார்க்கெட்டு பயங்கர அடி. இன்னும் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 2% அடி. டு பி எக்ஸாக்ட் ரைட் நவ் மார்க்கெட் ஜஸ்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு, 330 ஆகிடுச்சு. 1.96% டவுன் ஆகிருக்கு நிஃப்டி 50. அட் த சேம் டைம் நிஃப்டி ஸ்மால் கேப் 2.17%. நிஃப்டி மிட் கேப் 2.09%. அந்த அளவுக்கு பட்ஜெட் மோசமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, ஐ வுட் சே நோ. ஜென்ரலாக வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து எஸ்டிடி செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸை வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஏற்றிருக்காங்க. ஸோ அது ஏற்றுனதில் ட்ரேடர்ஸ் எல்லாம் கோபமாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அதர் தேன் தட் ஐ டோன்ட் சி எ மேஜர் ரீசன். மெயின் வந்து அந்த எஸ்டிடி செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் தான். அதர்வைஸ் பட்ஜெட் இஸ் அ குட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ரொம்ப அபரீதமாக மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மார்க்கெட் டவுனாக இருக்குது, ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் மேஜிக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிடையாது. ஏன்னா ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் ஏற்கனவே ஆயிடுச்சு. போன வருஷமே பர்சனல் இன்கம் டேக்ஸஸில் என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஏரியாவிலலாம் மெயினாக டச் பண்ணல. அவுட்லேஸ் தான் சில சம் ஐட்டம்ஸு எனக்கு பிடிச்சது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஜென்ரலி வந்து இண்டிவிஜுவல்ஸுக்கு வந்து இப்போ என்ஆர்ஐஸாக இருக்காங்க, அங்கே சொத்தெல்லாம் வச்சுருக்காங்க, திருப்பி இந்தியா வந்து செட்டில் ஆகிடுறாங்க, அங்கே உள்ள சொத்தை டிக்ளேர் பண்ணாமல் இருக்காங்க. அதெல்லாம் இடையில ரொம்ப பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து இப்போ ஃபாரின் அசட் டிஸ்க்ளோஷர், நாட் ஓன்லி என்ஆர்ஐஸ், ரெசிடென்ட்ஸும் ஃபாரின் அசட் வச்சுருந்தாங்க, அதை டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு இடையில ரொம்ப பிரச்சனையாச்சு, பெனால்ட்டிலாம் பயங்கரமாக போட்டாங்க. ஸோ இப்போ அதுக்கு வந்து 6 month ஃபாரின் அசட் டிஸ்க்ளோஷர் ஸ்கீம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 6 monthsக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி. தென் ஜென்ரலாக வந்து மார்க்கெட் ஓவரால் கிராஸ் மார்க்கெட் பாரோயிங், அரசாங்கம் வந்து மொத்தமாக கடன் வாங்க போகிறது வந்து கிட்டத்தட்ட 17.2 லட்சம் கோடி, 17.2 lakh crores 2026-27. ஸோ இது வந்து லிட்டில் ஹையர். ஸோ ப்ராபப்ளி கவர்மெண்ட் பாரோயிங் வந்து எக்ஸ்பெக்டடை விட ஹையராக இருக்குது. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து மார்க்கெட்டில் கூடும், பாண்டுகளினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூடும், ஈல்டு கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி கவர்மெண்ட் கேப்பெக்ஸ் வந்து 12.2 lakh crores 12,20,000 கோடி சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரோட ஒரு 9 to 10%. ஏன்னா ஏர்லியர் வந்து 11.1 lakh crore ப்ரீவியஸ் இயருக்கு இருந்தது. ஐ மீன் 25-26க்கு. இப்போ 26-27க்கு 12.2 lakh crore நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேஜர் ஏரியாஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி, பவர், ரயில்வேஸ், செமிகண்டக்டர், கெமிக்கல்ஸு, டெக்ஸ்டைல்ஸு, இதில் பூராமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் இண்டிவிஜுவல்ஸுக்கு இன்னொரு நற்செய்தி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ், ஃபாரின் ட்ராவல்லாம் போனீங்கன்னா, ஓவர்சீஸ் ட்ராவல்லாம் போனீங்கன்னா 5% அது மாதிரிலாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் குறைச்சி 2% ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஓவர்சீஸ் எஜுகேஷனுக்காக அனுப்புகிற பணத்துக்கும் டிடிஎஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. டெட் டு ஜிடிபி நார்மலாக ஒரு 55%, 56% அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. அப்புறம் பெண்களினுடைய ப்ரொடக்ஷனை தனியாக காமிக்கிறதுக்காக மேனுஃபேக்சரிங்கை ஷீ மார்க் அப்படின்னு சொல்லி விமன் என்டர்பிரினர்ஸுக்காக பண்ணியிருக்காங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் இனிமேல் தான் தெரிய வரும். அப்புறம் ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் லிம்ஸு மேனுஃபேக்சர் பண்ணுறதை ஊக்குவிக்கிறதுக்காக அது ஒரு தனி திட்டம் அறிவிச்சிருக்காங்க. டூரிசம், ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, ஸோ அதையெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லிட்டு அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வரவேற்கத்தக்க மூவு. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து டூரிசம் அந்த அளவுக்கு இல்லை. டொமஸ்டிக் டூரிசம் இருந்துச்சுன்னா கூட பில்கிரிமேஜ் டூரிசம் எல்லாமே இருக்குது. பட் ஃபாரின் கண்ட்ரிஸ் பக்கத்தில் உள்ள நாடுகள் சிங்கப்பூர், தாய்லாண்டு, மலேசியா அல்லது ஈரோப்பு இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணினா நமக்கு டூரிசம் வந்து வெரி வெரி லெஸ். ஸோ அதை ஊக்குவிக்கிற மாதிரி இந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கும் டெஃபினெட்லி. எல்லா ஹோலி பிளேஸஸையும், ஸ்பிரிச்சுவல் பிளேஸஸையும் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸு இது எல்லாத்தையுமே டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கேர்ள் ஹாஸ்டல், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பெண்கள் ஹாஸ்டலு, அந்த திட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வரவேற்கத்தக்கது தான். அப்புறம் இன்னொன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்ஸ் வந்து இந்த கிவன் கம்பெனியில் 10%க்கு தான் வரைக்கும் தான் வாங்கலாம்னு அலௌடுன்னு இருந்துச்சு. அதை இப்போ வந்து 24% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளி தட் குட் கிவ் சம் பூஸ்ட் டு இந்தியன் மார்க்கெட்ஸு. வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி.
தென் டெக்ஸ்டைல் பார்க்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காதி சப்போர்ட் ஸ்கீமு, ரயில் கனெக்டிவிட்டிக்கு இது மாதிரி மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் டெக்னாலஜிஸ் அதுக்கு ஒரு 20,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 10,000 கோடி ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸுக்காக அது ஒரு 10,000 கோடி ஃபண்டு எஸ்எம்இ ஃபண்டுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் செமிகண்டக்டர், ரேர் எர்த் மினரல்ஸு, பயோஃபார்மா, எம்எஸ்எம்இ சப்போர்ட், டெக்ஸ்டைல் பார்க்ஸ் இது எல்லாமே நல்லா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாம் செமிகண்டக்டர் இதுக்கெலாம் ஒரு 40,000 கோடி திட்டம் அறிவிச்சிருக்காங்க. முதல் இருந்ததை விட மச் ஹையர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60% அப்பாக இருக்கும். அது எல்லாம் ஏன்னா செமிகண்டக்டர் நமக்கு இப்போ மேஜர் மேனுஃபேக்சரிங்கே கிடையாது. இப்போ தான் டாட்டாஸு ஒரு சில கம்பெனிகள்லாம் நிறுவனங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு டெஃபினட்டாக அதை ஊக்குவிக்கணும். ஏன்னா இன்றைக்கி செமிகண்டக்டர் மனிதனுடைய ஹார்ட் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ செமிகண்டக்டரும் ஏஐயும் இல்லாததுனால தான் நம்ம இந்த லாஸ்ட்டு புல் ரன்னில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஸோ ஏஐ இருந்த நாடுகள் எல்லாமே ஓரளவு நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. தென் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் அப்படின்னு சொல்லி அதுவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெடிக்கேட்டட் ரேர் எர்த் காரிடார்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடெல்லாம் அதில் டெஃபினட்டாக பெனிஃபிட் ஆகும். இந்த டெக்ஸ்டைல் அது மாதிரி செகண்ட் டயர், தேர்ட் டயர் சிட்டிஸில் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டு அதெல்லாம் மூவ் பண்ணுறதுக்காக அதுக்கு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏற்கனவே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் ஒரு 200 பார்க்கை ரீஜுவினேட் பண்ணுறோம், புத்துணர்ச்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த ஆடிட்ரு, கம்பெனி செக்ரட்டரி இப்போ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் எட்டாக்கனியாக இருக்காங்க சாதாரண மக்களுக்கு அல்ல டயர் 2 டயர் 3 சிட்டிஸில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி டாக்டருக்கு பேராமெடிக்கல்ஸ், நர்ஸு, அதர்ஸ் எல்லாம் இருக்காங்களோ அதே மாதிரி வந்து பேரா ப்ரொஃபஷனல்ஸ்னு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மெயின்லி அவங்க ஒர்க் பண்ண போகிறது டயர் 2 டயர் 3 சிட்டிஸில் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸு அவங்களோடையெல்லாம் சேர்ந்து இணைஞ்சு தான் பண்ண போகிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிஸ்க் கேரண்டி ஃபண்ட் அப்படின்னு ப்ரைவேட் டெவலப்பர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக அது ஒரு ஃபண்டு அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ ப்ரைவேட்டுக்கிட்ட நம்ம இப்போ லார்ஜ் கேப்பெக்ஸை கொடுக்குறதுக்கு மக்கள் பயப்படுறாங்க. அவங்க இடையில நிப்பாட்டிட்டு ஓடிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஸோ அதுக்காக ரிஸ்க் கேரண்டி ஃபண்டுன்னு அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட வாட்டர்வேஸ், நேஷ்னல் வாட்டர்வேஸு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இருக்கா என்னென்னு இனிமேல் பார்க்கணும். கோஸ்டல் கார்கோ ப்ரொமோஷன் ஸ்கீமு ரயில் ரோடுலேருந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பல ஐட்டங்கள் பல பாசிட்டிவ் ஐட்டங்கள். இதில் எல்லாம் என்னென்னா ஒன்று கூட வந்து சில உடனே இன்றைக்கி நாளைக்கு எனக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணலை. இது வந்து 2047 அந்த ஸ்கீம் விக்ஷித் இதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, 2000 தொலைநோக்கு பார்வை. இன்னொரு 20-21 வருஷத்தில் நம்ம இந்தியா எங்கே இருக்கணுமோ அதற்கு உண்டான தொலைநோக்கு பார்வையுடன் இந்த பட்ஜெட்டை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஐ சி இட் அஸ் அ வெரி பாசிட்டிவ். பட் மார்க்கெட் வந்து இந்த சடன் நீஜர்க் ரியாக்ஷன் இந்த எஃப்என்டோ இருக்கிறதுனால அடிபட்டிருக்கு. அப்புறம் இன்றைக்கி வந்து எகெயின் சண்டே, இட்ஸ் அ ஹாலிடே. ஸோ இப்போ நாளைக்கு வந்து மோர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இன்சூரன்ஸு அண்ட் பிஎஃப், அதர்ஸ் எவ்ரி ஒன் வில் கம் இன் டு ப்ளே. ஸோ இப்போ அவங்க வந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் வில் பி மச் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸு. இன்றைக்கி ஷார்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அதனால் ஐ டோன்ட் திங்க் வி ஆர் கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன். இன்னும் சில ஏரியாஸில் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக போயிருக்கலாம். லைக் செமிகண்டக்டரு அல்லது ப்ரைவேட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை ஊக்குவிக்கிறதுக்காக அக்ரெசிவ் டிப்ரிசியேஷன் ஸ்கீம்ஸு அது மாதிரிலாம் அறிவிச்சிருக்கலாம். பட் அதெல்லாம் பண்ணலை. இன்னொன்று வந்து டேட்டா சென்டர்ஸுக்கு ஃபாரின் கம்பெனிஸ் இங்கே அமைச்சாங்கன்னா 2047 வரைக்கும் டேக்ஸ் ஹாலிடே கொடுத்துருக்காங்க. பட் கிளையண்ட் ஷுட் ஆல்சோ பி ஃபாரின். ஸோ இந்தியாவில் வந்து அவங்க டேட்டா சென்டர் அமைச்சு ஃபாரின் கிளையண்ட்டை சர்வீஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2047 வரைக்கும் டேக்ஸ் ஹாலிடே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி கூகுளில் விசாகப்பட்டினத்தில் செட்டப் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து மேபி ஃபார் டொமஸ்டிக்காக இருக்கலாம். இனி ஃபாரினுக்காகவும் இங்கே நிறைய டேட்டா சென்டர்ஸ் வந்துச்சுன்னா தட் வுட் பி ரியலி கிரேட். அது மாதிரி நிறைய டேட்டா சென்டர்ஸ் வரையில் அகெயின் பவர்னுடைய கன்சம்ஷன் எல்லாமே அதிகமாகும். ஸோ அதுக்கும் பவர் இண்டஸ்ட்ரி, எனர்ஜி இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கும் இந்த சிசியூஎஸில் பெனிஃபிட் ஆகும். ஸோ லாட் ஆஃப் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஐ வுட் சே டுவர்ட்ஸ் த ரைட் டைரக்ஷன். ஸோ லெட் அஸ் ஹோப் ஃபார் அ பெட்டர் இண்டியா. திருப்பி நாளைக்கு மண்டே மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்.
நன்றி. மற்றுமொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.